வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ரொம்ப போய இங்க கொஞ்சம் ப்ளீஸ், இங்க கொஞ்சம் ப்ளீஸ், இங்க கொஞ்சம் ப்ளீஸ். பிச்சைக்கார எச்சி ஊத்து போற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. நாய் நாக்கு மூஞ்ச காட்டுறதுக்கு நான் பில்டப் கொடுக்குது பத்தியா? இந்த மூஞ்ச நீ காட்டாமல இருந்துக்கலாமா? டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சு. Listen, listen, listen. Make way for the king. இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. I am very happy. Start music. குஞ்சாணி ரிசைன்மெண்ட் போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? நாய நடபாதையில் உட்காராத, கொஞ்சம் நவுந்து உட்கார்றா. ஐயோ, ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சூப்பர். நம்ம சத்யராஜ் வராரு, அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். போங்கடா போங்கடா, போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுர விட்டு போயிடா பத்தியலாம். ஆனா அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்கு பதிலா நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா. இன்னொரு தடவை சொல்லு. நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா. இன்னொரு தடவை. டேய் சொல்ற பரதேசி, கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை உடைச்சின. நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா. இன்னொரு தடவை. நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா. தூக்கிட்டு ஒண்ணு கடிக்கிறேன். ஐயோ என்னது? தூக்கிட்டு ஒண்ணு கடிக்கிறேன். நாம படுத்தா அவனுக்கா ஏன் வேகுது? என்னடா லுக்கு? கூடாது சொல்லு.
ஐயோ நான் எப்படிங்க சொல்றது? நீங்க சொன்னாலும் சில வேளை அந்த மனுஷன் கேட்பது, நான் சொன்ன எப்படி கேட்பது? அதுக்காக நீங்க தான் போய் சொல்லணும். செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஐயோ எனக்கு பிடிக்கல. பட் சங்கீதா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, மாஸ்டரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பட் எனக்கு பிடிக்கல. சிம்பு ஏங்க பிடிக்கலன்னு சொல்றீங்க? நல்லா இருந்தது. தேர் வாஸ் லைக் நைஸ் சாங். சம்வாட் எனக்கு பிடிக்கல. சிம்பு நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? சீரியஸா சொல்றேன், ஐம் நாட் ஜோக்கிங். உண்மையிலே எனக்கு பிடிக்கல. நான் யாருக்குமே பயப்படாத ஒருத்தங்க. நான் எதை பத்தியுமே கவலையப்பட மாட்டேன். என்னைக்குமே யாருக்குமே இந்த பார்ஷாலிட்டி அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். என் மனசுல என்ன படுதோ அதுதான் நான் செய்வேன். இப்படி ஓப்பனா சொல்லிட்டீங்களே, மத்தவங்க ஏதாவது நினைச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்ன பிரச்சனைனாங்க, நான் மத்தவங்க மாதிரி கிடையாதுங்க. அது நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு நடிக்க தெரியாதுங்க. என்னோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், யார் எது கேட்டாலும் நான் ஓப்பனா பேசுறேன். சிம்பு திமிர் பிடிச்சவன் அப்படின்னா எனக்கு நடிக்க தெரியாது. ஐயோ ஏன் சிம்பு பயந்து அழுவுறீங்க இப்படி? சரி சரி விடுங்க, சொன்னதை சொல்லிட்டீங்க, நீ என்ன பண்றது? என்னோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், யார் எது கேட்டாலும் நான் ஓப்பனா பேசுறேன். சிம்பு திமிர் பிடிச்சவன் அப்படின்னா எனக்கு நடிக்க தெரியாது. சரி சிம்பு, நாங்க உங்களை அள வச்சிட்டோம், விடுங்க.